நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 40 தொடக்கம் 53. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார், தாவீதின் மரபில் இருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரில் இருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர்கள் மறுமொழியாக அவரை போல் எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம், அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன சொன்னார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவில் இருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். சிந்தனை: இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு சிலர் வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார், தாவீதின் மரபில் இருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேமில் இருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகின்றது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது என்று வாசிக்க கேட்டோம். இந்த இடத்திலே நாம் நினைவு கூற வேண்டிய இயேசுவின் வார்த்தைகள், மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா 12:51. இயேசு கூறுகின்ற இந்த பிளவே மேற்பந்தியில் சொல்லப்பட்ட அன்று மக்களிடையே ஏற்பட்ட பிளவாகும். இந்த பிளவு கிறிஸ்துவை சார்ந்தவர்களுக்கும் கிறிஸ்துவை சாராதவர்களுக்கும் இடையேயான பிளவாகும். இந்த பிளவு எப்போதும் எங்கேயும் இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருவரும் இதில் ஏதாவது ஒரு பக்கத்தை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இரண்டுக்கும் இடையிலே வேறு ஒரு நடுநிலையும் இல்லை. ஒன்று இயேசுவே மெசியா என்று தெரிவு செய்து அவரை பின் செல்ல வேண்டும், அல்லது இயேசுவை தெரிவு செய்யாத நிலையில் இருக்க வேண்டும். இந்த நிலையில் நாம் யாரை தெரிவு செய்துள்ளோம்? நாம் எல்லோரும் இயேசுவையே எம் ஆண்டவராக தெரிவு செய்துள்ளோம் என்று உடனே பதில் சொல்வோம். ஆனால் இது அரைகுறையான பதில். முழுமையான பதில் என்பது நாம் தெரிவு செய்து கொண்டவர் சொல்லித்தந்த வழியிலே வாழ்வதிலேயே தங்கி இருக்கின்றது. அந்த வாழ்வாலேயே நாம் இயேசுவை பின் செல்ல முடியும். அவர் என்ன சொல்லி தந்தார்? என்னை பின் செல்ல விரும்புகிறவர் தன்னலம் துறந்து தம் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின் செல்லட்டும். தன்னலம் துறந்து என்பது எந்த நிலையிலும் நாம் எமது நலனை நாட முடியாது அல்லது நாடக்கூடாது. நாம் நாட வேண்டியது தந்தையின் விருப்பத்தையே. தந்தை நாம் எதை செய்ய வேண்டும் என்று கற்பிக்கின்றாரோ அதை செய்வதுதான் தன்னலம் துறப்பது என்பது. அடுத்து
தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்று இயேசு கூறுகின்றார். இயேசுவை பின் செல்லும் நாம் ஒய்யாரமாக நடந்து செல்ல முடியாது. நாம் எதிர்கொள்ளுகின்ற நோவுகள், வருத்தங்கள், வெவ்வேறு வடிவிலான துன்பங்கள், இயேசுவுக்காக நாம் அடையும் அவமானங்கள் போன்றவற்றை தட்டி கழிக்காமல், முணுமுணுக்காமல், விருப்பத்தோடு முன்வந்து ஏற்றுக்கொள்வதாகும். இவற்றை நாள்தோறும் சுமக்க வேண்டும். இவற்றை எமக்கு புறம்பாக வைத்து நோக்கும் போது விருப்பமில்லாதவையாகவும், கசப்பு நிறைந்தவையாகவும், பாரம் மிக்கவையாகவும், எம்மாலே சுமக்க முடியாதவையாகவுமே தோன்றும். ஆனால் எப்போது விருப்பத்தோடு நாங்கள் சுமக்க வருகின்றோமோ அப்போதே அவை எளிதானவையாக, இனிமையானவையாக இருக்கும். ஏனென்றால் அவற்றை நாம் சுமக்க முன்வரும்போது அங்கே ஆண்டவரே வந்து எமக்காக சுமந்து கொள்வார். இதனை நாம் நம்புகின்றோமா? இயேசுவை நாம் தெரிவு செய்து அவர் சொல்லியபடி வாழ நாம் விரும்புகின்றோமா? நாம் விரும்பாவிட்டால் இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியாது. இதுவே உண்மையாகும். அவ்வாறு இருக்கிறோம் என்றால் பெயரளவிலே சீடர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்பதே அர்த்தமாகும். செபம். ஆண்டவரே, எந்த சூழலிலும் நீரே எமது ஆண்டவர் என்று தெரிவு செய்து உம்மை அன்பு செய்து வாழ அருள் தாரும். ஆமென்.